இந்த திடீர் அதிர்ஷ்டம் முதல்ல உண்மைதானா சார்? இல்லை, அதாவது இன்னைக்கு நிறைய நிகழ்ச்சியில் நான் பார்க்கறது வந்து திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கப் போகிறது, ஆ. இது உங்களுக்கு புதையல் கிடைக்கப் போகிறது. எந்த ராசிகளுக்கெல்லாம் ஆமாம், திடீர் இப்படி அதிர்ஷ்டம்? சொல்லுவாங்க. ஆனால் இதற்கு என்ன காரணம், என்ன விளக்கம்ங்கிறது சுய ஜாதகத்தில் உண்டு. அதுவும் ஜாதகத்துல தான் ஆமாம், உண்டு. இதற்கு பெயர் வந்து புதையல் யோகம், திடீர் தன யோகம். இதோட டெர்மினாலஜி என்னன்னா நிஷ்கலா யோகம். நிறைய ஜோதிடர் அன்பர்களுக்கே இது தெரியாது. முறையாக பாரம்பரியமாக நல்ல ஜோதிடத்தோட டெப்த் இருந்தால் தான் இந்த வார்த்தை வந்து தெரியும். இதற்கு பெயர் நிஷ்கலா யோகம். ஒரு சுய ஜாதகத்தில் எனக்கு திடீர்னு இந்த ட்ரீம் லெவலில் பணம் வருமா, பங்கு சந்தையில் கோடியில் பணம் வந்துடுமா, குதிரை பந்தயத்தில் பணம் வந்துடுமா, ஆன்லைனில் லாட்ரி அடிச்சிருமா, இதுக்கு என்ன யோகம் காரணம் அப்படின்னா இந்த நிஷ்கலா யோகம், புதையல் யோகம், திடீர் தன யோகம், இதெல்லாம் இதனுடைய பெயர்கள். ஆனால் இதற்கு பிருகுமுனிவர் கொடுத்த பெயர் நிஷ்கலா யோகம். எந்த ஒரு சுய ஜாதகத்திலையுமே ஒரு லக்னத்திலிருந்து 4ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி, நல்லா கவனிச்சுக்கோங்க, லக்னத்திலேருந்து 4ஆம் இடத்துல இருக்க கிரகம் கிடையாது. எந்த லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் சரி, அங்கேருந்து 4ஆம் அதிபதி, அந்த வீடு யாருடையது, 10ஆம் அதிபதி, அந்த ராசி யாருக்கு சொந்தமானது. இந்த 4ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் ஒரு சுய ஜாதகத்தில் இணைந்திருந்தாலோ, நல்லா கவனிச்சுக்கோங்க, சேர்ந்திருந்தாலோ, ஒருவரை ஒருவர் சமசப்தமமாக 7ஆம் இடத்தில் பார்த்தாலோ,